என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நான் இன்று உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று உன் அம்மா உனக்கு 2 பேரின் பெயரை சொல்கின்றேன். அதற்கு உன் அம்மா உனக்கு கெடுதல் செய்ய நினைக்கின்ற இந்த கூட்டு களவாணிகளை அடையாளம் காட்டித்தரப் போகின்றேன். அது மட்டுமா, இந்த அம்மா யார் என்று உனக்கு நிரூபித்து காட்டவும் போகின்றேன். என் தங்கமே, இந்த அம்மா உனக்குள் அவ்வப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா? இந்த அம்மா நான் இருக்கின்றேனா இல்லையா என்ற சந்தேகம் இருக்கின்றதே அல்லவா? உன்னுடைய சந்தேகத்தை தீர்த்து உனக்கு நிரூபித்து காட்டத்தான் நான் போகின்றேன். என் பிள்ளையை, இத்தனை காலமும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட அத்தனை கஷ்டங்களுக்கும், இந்த மனிதர்களினால் நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும். உன் வாழ்க்கையில் சோதனைகளை கொடுத்து உன்னை உச்சபட்ச நிலைக்கு தள்ளிய இவர்களை நிச்சயமாக இந்த அம்மா நான் ஒரு கை பார்க்கத்தான் போகின்றேன். எத்தனையோ பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் என் குழந்தை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலும் உன்னை விடாது துரத்துகின்ற இவர்களை பற்றி நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் உன் வாழ்க்கையில் என்ன செய்கின்றார்கள், எதற்காக செய்கின்றார்கள், உனக்கு இத்தனை கஷ்டங்களை கொடுக்க கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். என் தங்கமே, இவர்களை கண்டுபிடித்திருக்கின்ற இந்த நேரத்தில் என் பிள்ளை, உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையும் மாறிவிட வேண்டும். இந்த வாழ்க்கையில் என்னவெல்லாம் உனக்கு இருக்கின்றது, என்னவெல்லாம் கஷ்டங்கள் உனக்கு நடக்கின்றது, என்னென்ன துன்பங்கள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் உன்னை புரட்டி எடுக்கின்றது, இதற்கெல்லாம் என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நீ யோசித்து விட்டது எல்லாம் போதும். இனிமேலும் எதை பற்றியும் என் குழந்தை நீ சிந்திக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்களை இனிமேலாவது சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சூழ்ந்து வருகின்ற இந்த மனிதர்களை பற்றி கட்டாயமாக நீ தெரிந்திருக்க வேண்டும். இவர்களின் எண்ணங்கள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையை அழிப்பதாக இருக்கும் என்றால் நாமும் நிச்சயமாக அதை என்னவென்று கண்டு கொண்டு அதற்கு ஏற்றது போல பல சூழ்நிலைகளை உருவாக்கி விட வேண்டும் அல்லவா? என் தங்கமே, நான் சொல்வது உனக்கு புரிகின்றது அல்லவா? இருவரும் ஒன்று சேர்ந்துதான் உனக்கு இத்தனை கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டு இருக்கின்றார்கள். இன்னமும் அதிகப்படியான வேதனையை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உனக்காக நான் செய்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே இவர்களிடத்திலிருந்து காப்பாற்றுவதற்காகத்தான். மேலும் மேலும் பல முயற்சிகளில் செய்து உன் வாழ்க்கையில் பல நன்மைகளையும் பல கஷ்டங்களையும் உனக்கு தீர்த்து வைத்து கொண்டு இருக்கின்றேன். பல சந்தோஷத்தையும் உனக்கு தருகின்றேன். பல பேரின் கஷ்டங்களையும் தீர்த்து கொடுக்கின்றேன். அந்த நேரத்தில் இவர்கள் இந்த மனநிலையை தெரிந்த பிறகு உன் அம்மா இன்னமும் உன் வாழ்க்கையின் மீது அக்கறையை செலுத்த வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. வேண்டும் என்று இவர்கள் நடத்த நினைத்த ஒவ்வொன்றுமே உனக்கு கஷ்டங்களை கொடுக்கும் என்று இவர்கள் நினைத்திருக்கின்றார்கள். அதனால் அவையெல்லாம் உனக்கு சாதகமாக திருப்பி இருக்கின்றது என்பதுதான் உண்மை. உனக்கு சாதகமான வாழ்க்கையை கொடுக்க வந்துவிட்டேன் என்பதுதான் உண்மை. எண்ணற்ற துன்பங்களையும் எண்ணற்ற சோதனைகளையும் கடந்து இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களையும் தாண்டி இப்பொழுது நீ நினைத்ததையெல்லாம் உன் வாழ்க்கையாக்கிவிட இந்த அம்மா நான் எடுத்திருக்கின்ற இந்த முடிவினை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக உன் அம்மா எனக்கு நீ நன்றி சொல்லி வருவாய். உன் அம்மா எதையெல்லாம் சாதிக்க நினைத்தேனோ அதையெல்லாம் உன் வாழ்க்கையில் சாதித்து விட்டேன் என்பதுதான் உண்மை. நான் எண்ணிய ஒவ்வொரு விஷயங்களும் உன் வாழ்க்கையில் உனக்கு நிறைவாகவே கிடைத்திருக்கின்றது என்பதுதான் உண்மை. இந்த கூட்டு களவாணிகள் இருவரும் உடன் பிறந்தவர்கள், அக்கா தம்பி. இந்த 2 பேரும் சேர்ந்து
செய்த விஷயங்கள் தான் உன் குடும்பத்தை இத்தனை காலமாக ஆட்டிப்படைத்து இருக்கின்றது. உன்னுடைய குடும்பத்திற்குள் தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகி இருக்கின்றது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று யோசிக்கின்றாயா என் பிள்ளையே? உன்னுடைய குடும்பத்திற்கு மிகவும் நெருக்கமான உறவுகள் உன் இல்லத்தில் ஏதேனும் நல்ல விஷயம் நடந்துவிட்டால் போதும், நடந்துவிட்டால் மட்டும் சற்றென்று பதைத்து விடுகின்றார்கள். அவர்கள் மனது எப்பொழுதுமே ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டேதான் இருக்கின்றது. அவர்களின் மனது எந்த நேரத்திலும் தனக்கு என்ன நடக்கின்றதோ இல்லையோ, உனக்கு எதுவும் நடந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். என் குழந்தையே, அம்மா அவர்களின் பெயரை முதலெழுத்தை சொல்கின்றேன் கேள். அதாவது தா என்கின்ற வரிசையிலும் ஆ என்கின்ற வரிசையிலும் தான் அவர்கள் பெயரானது இருக்கின்றது. அதாவது அந்த பிள்ளைகள் அல்லது அதே நேரத்தில் தா என்கின்ற வரிசை என்றால் தா தா தி அந்த வரிசையில் இருக்கின்ற ஏதேனும் ஒரு பெயராக அவர்களின் பெயர் அமைந்திருக்கின்றது. என் பிள்ளையே, இவர்களின் எண்ணம் உனக்கு எப்படியாவது கஷ்டங்களை கொடுக்க வேண்டும் என்பதை விட எப்படியாவது உனக்கு வேதனைகளை கொடுக்க வேண்டும், உன்னை இந்த நிலையிலிருந்து இழக்க வேண்டும், நீ என்ன செய்தாலும் அது உனக்கு நல்லதாக நடக்கக்கூடாது என்று உனக்குள் எண்ணங்களை கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருக்கின்றது. இன்று இவர்களின் சூழ்ச்சிகள் எல்லாம் முறியடிக்கப்பட்டிருப்பதைக் கண்டு நிச்சயமாக அவர்கள் இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இவர்களின் எண்ணங்கள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவாக இருக்கின்றது என்று என் பிள்ளை நீ யோசித்து மனவருத்தம் அடைவதை விட இனிமேல் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதை பற்றி நீ அதிகப்படியான கவனத்தை செலுத்து. இவர்களினுடைய எண்ணம் எல்லாம் பொடி பொடி ஆகிவிடும். இவர்கள் நினைத்தது எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது. இவர்கள் என்ன நினைத்தாலும் உன் வாழ்க்கையாக மாற்றிவிடலாம் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த எண்ணத்தை பொய்யாக்கி இவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். உன்னுடைய குடும்பத்தில் யாருக்கேனும் மங்களகரமான விஷயங்கள் நடந்துவிட்டது என்றால் உடனே வயிற்றெரிச்சல் படுகின்றார்கள். உன்னுடைய குடும்பத்தில் யாருக்கும் நல்லது நடக்கக்கூடாது என்று யோசிக்கின்றார்கள். உன்னுடைய குடும்பத்திலிருந்து எப்பொழுதுமே உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் என் பிள்ளையே, இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சியினால் அவர்கள் கூட உனக்கு எதிராக திரும்பி விடுகின்றார்கள். யார் உனக்கு நல்லதை நினைத்தாலும், யார் உன்னிடத்தில் நல்ல விஷயத்தை பற்றி பேசினாலும் இவர்கள் அதனை கெடுக்க நினைக்கின்றார்கள். இவர்கள் அதனை உன் வாழ்க்கையில் நடத்தவிடக்கூடாது என்று யோசிக்கின்றார்கள். இப்படி யோசித்து இத்தனை காலமும் உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் என் பிள்ளையே பலவிதமான சோதனைகளும் காரணமாக இருந்திருக்கின்றது. இந்த நன்மைகளை எல்லாம் என் பிள்ளையை கடந்து இந்த வாழ்க்கையை இனியாவது நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு கொடுக்க போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். எந்த நேரத்திலும் நான் சொல்வது உனக்கு புரிய வரும். இந்த வாழ்க்கையில் உன் தாயானவள் என்ன நடத்துகின்றாள் என்பதும் உனக்கு தெரிய வரும். என் அன்பு குழந்தையே, இந்த தாயானவளின் அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.